வணக்கம் டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா +2 கெமிஸ்ட்ரியில் கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் டாப்பிக்கில் ஹவு எத்தில் அசிட்டோ அசிட்டேட் ஃபார்ம்டு, இது கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ் டாப்பிக்கில் இருக்குது 12th லெசனில். ஹவு எத்தில் அசிட்டோ அசிட்டேட். ஸோ எத்தில் அசிட்டோ அசிட்டேட் அப்படிங்கிறதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா CH3CO CH2COO C2H5. இதான் இதுக்கு பேர் தான் எத்தில் அசிட்டோ அசிட்டேட். ஸோ இது எதுலேருந்து ஃபார்ம் ஆகுதுன்னா எத்தில் அசிட்டேட்லேருந்து. இன் பிரசன்ஸ் ஆஃப் சோடியம் இத்தாக்சைடு, ஒரு ஸ்ட்ராங் பேஸ். இது எத்தில் அசிட்டோ அசிட்டேட் ஃபார்ம் ஆகிற இந்த ரியாக்ஷன் பேர் தான் கிளைசன் காண்டன்சேஷன் ரியாக்ஷன். ஸோ கிளைசன் காண்டன்சேஷன் ரியாக்ஷனில் இந்த எத்தில் அசிட்டோ அசிட்டேட் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகும். இது இம்பார்ட்டன்ட் 2 அல்லது 3 மார்க் கொஸ்டின். இப்போ ரியாக்டன்ஸ் என்ன சார்? எத்தில் அசிட்டேட். அசிட்டேட் அப்படின்னா என்னது? CH3COO மைனஸ், இதுதான் அசிட்டேட். எத்தில் அப்படின்னா என்னது? C2H5. அப்ப எத்தில் அசிட்டோ அசிட்டேட், எத்தில் அசிட்டேட் அப்படிங்கிறது என்னது? CH3COO C2H5. இதான் எத்தில் அசிட்டேட். ஸோ இதில் 2 மாலிகூல்ஸ் எடுத்துக்கிட்டு இன் பிரசன்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் பேஸ், என்ன சார் அது? சோடியம் இத்தாக்சைடு. எத்தில் அப்படின்னா C2H5. எத்தில் பிளஸ் ஆக்சைடு C2H5O மைனஸ், அது எத்தில் ஆக்சைடு, அது ஈத்தாக்சைடு. கூட சோடியம் சேர்த்துக்கிட்டா சோடியம் ஈத்தாக்சைடு, எ வெரி ஸ்ட்ராங் பேஸ். ஸோ என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும் அப்படின்னா பீட்டா கீட்டோ எஸ்டர். பீட்டா கீட்டோ எஸ்டர். அந்த கீட்டோ குரூப் பீட்டா இடத்துல பீட்டா கார்பனா இருக்கும். சரிங்களா? ஸோ என்ன நமக்கு ஈக்குவேஷன் பாருங்க. இந்த எத்தில் அசிட்டேட் ஃபார்முலா CH3COO C2H5, இன்னொரு எத்தில் அசிட்டேட் ஃபார்முலா CH3COO C2H5 in presence of sodium ethoxide C2H5ONA. இட்ஸ் சோடியம் மெத்தாக்சைடு. நமக்கு கிடைக்கிற ப்ராடக்ட் என்னன்னா ஒரு எத்தில் அசிட்டேட்லேருந்து C2H5O வெளில போயிடும். அது எது கூட போயிடும்? இன்னொரு எத்தில் அசிட்டேட்ல இருக்கக்கூடிய அந்த CH3லேருந்து ஒரு H+ எடுத்துக்கிட்டு எத்தனாலா வெளியில போயிடும். அப்போ ஒரு எத்தில் அசிட்டேட்ல CH3COO, இன்னொரு எத்தில் அசிட்டேட்ல வந்து பாத்தீங்கன்னா CH2COOவும் இருக்கும். இது ரெண்டும் ஒன்று சேரும். அப்ப CH3CO CH2COO C2H5 பிளஸ் எத்தில் ஆல்கஹால் C2H5OH. So, in formations of ethyl acetoacetate is known as Claisen condensation reactions. Very important topic, dear students. கண்டிப்பா பாத்துங்க. So, Claisen reaction வேற, Claisen Schmitt reactions வேற, Claisen condensation reaction வேற. The Claisen Schmitt reaction அல்லது Claisen reactionல வந்து பென்சால்டிகைட் பிளஸ் அசிட்டால்டிகைட் அல்லது அசிட்டோன் அப்படிங்கிறது இன்வால்வ் ஆகும் இன் பிரசன்ஸ் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு. ஆனா இங்க கிளைசன் காண்டன்சேஷன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 2 moles of ethyl acetate in presence of sodium ethoxide to gives ethyl acetoacetate plus ethanol. சரிங்களா? இந்த எத்தில் அசிட்டோ அசிட்டேட்டை இன்னொரு வகையில் எப்படி சொல்லணும்னா பீட்டா கீட்டோ எஸ்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பீட்டா பொசிஷன்ல கீட்டோ குரூப், அது இல்லாம இது ஒரு எஸ்டர். ஸோ அதனால பீட்டா கீட்டோ எஸ்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? பார்த்துக்கிறீங்களா? தேங்க்யூ வெரி மச்.